கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி 2026 பாத்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். 2ஆம் இடத்துல விரய சனியாக சனி 2ஆம் இடத்துல நீடிக்கிறார். ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை. ஆனா ராசிக்குள்ள ராகு கேதுகள் இருக்கிறார் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பட் இருந்தாலும் சில நெருடல்கள் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல, பார்ட்னர்ஷிப் விஷயத்துல, குடும்பத்து விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சில பிரச்சனைகள் இருக்கு, ஃபுல் கிளாரிட்டிக்குள்ள வர முடியலை அப்படிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பாருங்க 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே மாதத்தின் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்ல நமக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு தான். விரயங்களா போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டுக்குள் இப்ப கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பெட்டரான ஒரு அமைப்பு. முதல் போன செலவுகள் நிக்குதப்பா, லாஸ் நிக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் ராசிக்குள்ள ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் கோபதாபங்கள் வருவது, குடும்பத்துல கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றது, நண்பர்களோட சில பிரச்சனைகள் ஆகுறதையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பட் இருந்தாலும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள வருவது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. சில காதல் திருமணம், பல வருடமாக போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எதிர்பார்க்கிற மேல ஒரு காதல் கை கூடுற விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல வெளிநாடு விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆக கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. சோ என்னதான் இந்த எல்லா செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், ராகு எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார். அதனால வாழ்க்கையில ஒரு சுபமான ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாமே உண்டு.